வெல்கம் வியூவர்ஸ். இது டெபனி கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்க்காம டைரக்டா நீங்க இங்க வந்துட்டீங்க அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே புரியாது. பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஏப்ரல் 9, 2022 அன்னைக்கு காலையில டெபனியுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் டெபனிய கடைசியா பார்த்தது, டெபனி கூட கடைசியா இருந்தது அந்த டாக்ஸி டிரைவர் டேவிட் அப்படிங்கறதால அவரு தான் முதல் சஸ்பெக்டா இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வரப்படுறாரு. டெபனியுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா என்னுடைய பொண்ணு காணாம போனதுக்கு பின்னாடி இந்த டாக்ஸி டிரைவர் டேவிட் தான் காரணமா இருக்கணும் அப்படின்னும், கிளப்ல இருந்து டெபனிய டாக்ஸில கூட்டிட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல நின்னு காருக்குள்ள இருந்த டேவிட் மற்றும் டெபனி இரண்டு பேருமே வாக்குவாதத்துல ஈடுபடுற அந்த ஃபுட்டேஜை ரெஃபரன்ஸா வச்சு கண்டிப்பா டேவிட் தான் டெபனிய ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது உடனடியா எல்லாருடைய சந்தேகமுமே டேவிட் மேல திரும்ப ஆரம்பிக்குது. ஆனா டேவிட்டோ பப்ளிக் முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் டிவில இன்டர்வியூ கொடுக்கறாரு. அதுல எனக்கும் டெபனியுடைய டிஸப்பியரன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, டெபனி ஆல்ரெடி அன்னைக்கு நைட்டு ரொம்பவே ஹைல இருந்தாங்க, புரியாத மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க, சொல்லப்போனா என்ன ஒரு முறை அரைஞ்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, என்னால சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்துல டெபனி கிட்ட உங்களுடைய அட்ரஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா உங்களுடைய அம்மா நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா ரொம்பவே வித்தியாசமா நடந்துட்டு இருந்த டெபனியும் அதை கொடுக்கல. சோ டேவிட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, டெபனியுடைய ஃப்ரெண்டான இவானுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னால டெபனியை சமாளிக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே தேவையில்லாத ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவானும் ரிப்ளை பண்ணிருக்காங்க. இவானுக்கும் டெபனியுடைய அம்மா நம்பரோ இல்ல டெபனியுடைய அட்ரஸோ தெரியாது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் டெபனி மற்றும் இவான் இரண்டு பேருமே மீட்டே பண்ணிருக்காங்க. மேலும் இவானுடைய ரிப்ளை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு டெபனியை திரும்பவும் கிளப்புக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. மேலும் இவான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெபனி வெறும் ஓட்கா மட்டும் தான் குடிச்சிருந்தா, வேற எந்த ஒரு சப்ஸ்டன்சஸுமே ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நிலைமை இருக்கிறப்பதான் டெபனி காணாம போய் 12 நாட்களுக்கும் மேலாகுது. ஆனா அப்ப வரைக்குமே டெபனி எங்க இருக்காங்க, எங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. அப்பதான் ஏப்ரல் 21 டெபனி கடைசியா பதிவான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்க அந்த மோட்டலுடைய ஸ்டாஃப்ஸ் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இங்க எங்களுடைய பில்டிங்க்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஆஃப் சர்வீஸ் ஏரியால இருந்து ரொம்பவே ஹெவியான அழுகுன நாற்றம் அடிக்குது அப்படின்னு. எஸ், நீங்க கஸ் பண்ணது கரெக்ட் தான். ஆனா போலீஸ் ஏற்கனவே இந்த இடத்தை ட்ரோன்ஸ், மோப்ப நாய்கள் அப்படின்னு ரொம்பவே தரவா செக் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே அந்த மோட்டலுடைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை செக் பண்ணல. பொதுமக்களால ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்க இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை சுத்தியுமே 9 அடி ஹைட்ல ஒரு கான்கிரீட் வால் இருக்கு. அது மேல பாப்டு ஒயர் இருக்கு, அதாவது கம்பி வேலி மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அது இருக்கு. இப்படி யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல அங்க இருக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் உள்ள ரொம்பவே மர்மமான முறையில படு பயங்கரமா அழுகப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க 18 வயதான டெபனி. சோ இந்த கேஸ் உடைய இரண்டாவது மற்றும் ஃபைனல் பார்ட்டான இந்த வீடியோல டெபனிக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே மிஸ்டீரியஸான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளே கிடையாது. இப்ப நம்ம கிட்ட கேட்டா ஸ்கூல் லைஃப் தான் ரொம்பவே ஜாலி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது எப்படா பெரிய பையன் ஆகும் அப்படின்றது இருப்போம். கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்டா கல்யாணம் ஆகாதப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாட்களா கல்யாணம் ஆகாதவங்க கிட்ட கேட்டா கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க. இப்படி இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையவே வாழ முடியாதா அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் என்னோட கண்ணுல இந்த புக் பட்டுச்சு. திங்க் லைக் எ மாங்க். நார்மலான வாழ்க்கையை வாழ்றதுக்குமே ஒரு துறவி மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு இந்த புக் சொல்லுது. இந்த புக்கை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் நான் தமிழ்ல தான் கேட்டேன். கண்டிப்பா நீங்களும் கேளுங்க. பல ஆச்சரியமான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட இது இருக்கலாம். இந்த புக் மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடிச்ச பல சுவாரஸ்யமான புத்தகங்களை ஆடியோ புக்ஸா, புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகள் அவைலபிளா இருக்கு. இங்கிலீஷ்ல கூட அவைலபிளா இருக்கு. குக்கு எஃப்எம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய லீடிங் ஆடியோ புக் ஆப். இந்த ஆப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 4.5க்கு மேல ரேட்டிங்ஸ் இருக்கு. இதுல
பெஸ்டான விஷயமே நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சுட்டு வேணாலுமே ஒரு பாட்டு கேட்குற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். நார்மலா நீங்க ஒரு புக்கு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா 300 ரூபாய்க்கு மேல வந்துடும். ஆனா குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு T5 T50 அப்படிங்கிற இந்த ஆஃபர் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்ல வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சான்ஸை மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. பார்ட் 1ல பார்த்த மாதிரி அவங்களுடைய கடைசி சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த மாடலுடைய இன்னர் கேமரா அவங்கள ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படி அவங்க கடைசியா நடந்து போன அந்த டைரக்ஷன்ல தான் 30 அடி தள்ளி அந்த உயரமான வால் இருக்கு. அதற்கு பேக் சைடுல தான் இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இருக்கு. இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கை ஓபன் பண்றாங்க. 14 அடி ஆழமுள்ள அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்குக்கு அடியில 3 அடி மட்டும் தான் தண்ணீர் இருந்திருக்கு. அதுல டெபனியுடைய இறந்த உடல், முகம், தலை குப்புற தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரியான பொசிஷன்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2 வாரங்களா அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல இருந்த டெபனியுடைய உடல் அடையாளம் கூட பார்க்க முடியாத அளவிற்கு அழுகி இருந்துச்சு. முகமே தெரியல. ஆரம்பத்துல போட்டிருந்த ட்ரெஸ் மற்றும் நெக்லஸை வச்சுதான் இது டெபனியா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த கேஸ்ல போலீஸ் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா டெபனி ஆக்சிடென்டலா இந்த டேங்க்குள்ள விழுந்து அதனால அவங்களுடைய தலையில பலமா அடிபட்டு டேங்க்ல இருந்த தண்ணியில மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க. சோ இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத முற்றிலுமா டெபனியுடைய ஃபேமிலி மறுத்தாங்க. சோ இண்டிபெண்டன்ட்டா இத இவங்களுடைய டாக்டரை வச்சு மறுபடியும் ஆய்வு செஞ்சு இண்டிபெண்டன்ட் டீடைல் ரிப்போர்ட் வெளியே வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா பிளண்ட் ஃபோர்ஸ் ட்ராமா அப்படின்னு ஃபாரன்சிக்ல சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸாக்டான டேர்ம். அதாவது ஒரு மழுங்கிய ஆப்ஜெக்டை வச்சு ஒரு பெரிய இரும்பு கம்பியோ இல்ல பேஸ்பால் பேட் மாதிரியான ஒரு மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டை வச்சு டெபனியுடைய தலையில ரிப்பீட்டடா அடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரே இடத்துல மட்டும் அடிக்கல, வேரியஸ் ஆங்கிள்ஸ்ல அடிக்கப்பட்டிருக்கு. டெபனியுடைய மண்டையோடு 2 பக்கமுமே ரொம்ப சிவியரா டேமேஜ் ஆயிருந்திருக்கு. வலது காது பக்கத்துல, முன்னாடி கண் பகுதியில, மூக்கு, லிப்ஸ் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டால, அதாவது ஒரு இரும்பு உருளை கம்பி மாதிரியான மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டால ரிப்பீட்டடா தலைய சுத்தி வெவ்வேறு இடங்கள்ல அடிக்கப்பட்டிருக்கு. இதுல அடிக்கப்பட்ட இன்டென்ஸ், ரிப்பீட்டட் மற்றும் டிஃபரண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் இம்பாக்ட் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும் பொழுது இது கண்டிப்பா இன்னொரு நபரால தான் நடந்திருக்கு. சோ இது ரொம்பவே வயலண்டான ஒரு ஹோமோசைடு அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. மேலும் டெபனியுடைய நுரையீரல்ல தண்ணி உள்ள போகவே இல்லை. which means டெபனி அந்த வாட்டர் டேங்க்குள்ள போடப்படும் பொழுது ஆல்ரெடி அவங்க இறந்திருந்திருக்கணும். சோ இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, இது ஒரு பக்காவான மர்டர். இதுல இன்னொரு மர்மமான விஷயம் என்ன அப்படின்னா டெபனியுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வாட்டர் டேங்குக்கு பக்கத்திலேயே இன்னொரு வாட்டர் டேங்க் உடைய குழி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள டெபனியுடைய ஷூஸ், டிஷ்யூ, கீ, ஒரு சின்ன பேக், ஒரு போன் கேஸ், ஒரு சின்ன ஹேண்ட் சானிடைசர் பாட்டில் அண்ட் ஒரு லைட்டர், இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வாட்டர் டேங்க்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ போலீஸ் சொல்ற மாதிரி டெபனி ஆக்சிடென்டலா அந்த குழிக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அவங்க தான் இன்னொரு குழிக்குள்ள தூக்கி வீசியிருப்பாங்களா, இல்ல யாரோ ஒருத்தர் இதை ஒளிச்சு வைக்கிறதுக்காக அதுக்குள்ள போட்டிருப்பாங்களா? இதுல ரொம்பவே மர்மமான இன்னொரு விஷயமும் இருக்கு. டெபனியுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்குக்கும் பக்கத்துல இந்த பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாட்டர் டேங்குக்கும் இடையில மிடில் செக்ஷன்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. கரெக்டா அந்த கனெக்ஷன் இருக்கிற அந்த கேப்ல டெபனியுடைய பிலாங்கிங்ஸ் இன்னுமே சிலது கண்டுபிடிக்கப்படுது. அதுல சகதி நிறைஞ்ச ஒயிட் கலர் பிரா, டெபனியுடைய ஃபேஸ் மாஸ்க், அவங்களுடைய பிளாக் கலர் பர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. மேலும் போலீஸ் இதுல வேணும் அப்படின்னு பல விஷயங்களை வெளிவிடாம தவறான விஷயங்களை வெளிவிடுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. மெக்சிகோல இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கிறதுலயே ரொம்பவே வேர்ஸ்டான போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. கேஸை முடிக்க முடியல அப்படின்னா விக்டிம்ஸ் மேல பழிய போட்டு கேஸை க்ளோஸ் பண்ண பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரை பண்றாங்களா, இல்ல கரப்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கிற மெக்சிகோல பல போலீஸ் பணத்துக்கு விலை போயிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்படி உண்மையான குற்றவாளிய போலீஸ் காப்பாத்துறாங்களா? சோ யார் இந்த குற்றவாளி, அன்னைக்கு நைட்டு டெபனிக்கு என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சில தியரிகளை இப்ப பார்க்கலாம். தியரி 1. இந்த தியரி படி டெபனி போன அந்த கிளப்ல இருந்த ஒரு மர்ம நபர் டெபனி கிட்ட தப்பா நடந்துக்க, டெபனி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க டெபனியுடைய ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்திருந்திருக்கலாம். அப்படி அவன் கலக்குன அந்த சப்ஸ்டன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சதுமே டெபனியும் கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த நபர் தவறா நடக்க முயற்சி பண்ணும் பொழுது டெபனி டாய்லெட் குள்ள போய் கதவை லாக் பண்ணியிருந்திருக்கலாம். மேலும் அவங்களுக்கு இருந்த அதிகப்படியான போதையால அதிலிருந்து யாரை பார்த்தாலுமே பயந்து அப்படி பிஹேவ் பண்ணி அந்த கிளப்பை விட்டு வெளியே ஓடி வந்திருப்பாங்க. அப்பதான் இவான் டாக்ஸி டிரைவர் டேவிட்டுக்கு டெபனிய கூட்டிட்டு போறதுக்காக கால் பண்றாங்க. அப்படி டேவிட்டுடைய டாக்ஸிக்குள்ள போனதுமே டெபனி இப்ப எக்ஸ்ட்ரீம்லி பேரனாய்டா ரொம்பவே கண்ட்ரோல் இல்லாம நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் டேவிட்ட கார்க்குள்ள அடிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல கார்ல இருந்து இறங்கி டெத் ஹைவே அப்படின்னு அழைக்கப்படுற அந்த ஹைவே ரோட்டுக்கு நடுவுல போய் நிக்கிறாங்க. இப்ப டாக்ஸி டிரைவர் டேவிட் டெபனிய கடைசியா ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை இவானுக்கு சென்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்போ கிளப்ல இருந்த இவான் அங்கிருந்த அதர் பார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட டேவிட் சொன்னதை, டேவிட் அனுப்பின பிக்சரை யதார்த்தமா காட்டி இருந்திருப்பாங்க. டெபனி இப்படி ஹைவேல நின்னுட்டு இருக்கா, தனியா தான் நின்னுட்டு இருக்கா, இந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்கா அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப அங்க ஏற்கனவே டெபனி கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைச்ச அந்த மர்ம நபர் இந்த விஷயத்தை ஒட்டு கேட்டு டெபனியை தேடி மறுபடியுமே அங்க வந்திருக்கலாம். அந்த கிளப்ல இருந்து இது கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கறதால அவன் டெபனியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்காது. சோ அவன் தான் டெபனியை கொன்னு இருப்பான் அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. தியரி 2. டெபனியுடைய அப்பா சொல்ற மாதிரி டெபனியை கொலை பண்ணது கண்டிப்பா அந்த டாக்ஸி டிரைவரான டேவிட்டா தான் இருக்கும். டெபனி கூட ஏற்பட்ட வாக்குவாதம், அதை தொடர்ந்து ஹைவேல இறக்கி விட்டது அப்படின்னு அதற்கு பிறகு டெபனியை பின்தொடர்ந்து வந்து டெபனியை கொலை பண்ணி அந்த மோட்டலுடைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அப்படி பார்த்தா டெபனியை அந்த ஹைவேல இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அடுத்த 45 நிமிடங்களுக்கு இவான் கூட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு டேவிட். அப்படி இருக்கும் பொழுது கொலையும் பண்ணிட்டு எப்படி வாட்ஸ்அப்ல மெசேஜும் பண்ணிட்டு இருந்திருக்க முடியும்? அதே போல டேவிட் கூட தான் டெபனி கடைசியா இருந்தா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப நாளைக்கு கண்டிப்பா நம்ம தான் பிரைம் சஸ்பெக்டா மாறுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு கண்டிப்பா டேவிட் இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இப்போ என்னுடைய தியரி படி பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, முன்னாடி சொல்லப்பட்ட இந்த 2 தியரிலையுமே நான் இப்ப கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. அது என்ன அப்படின்னா, சப்போஸ் டெபனிய ஃபாலோ பண்ணி வந்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அந்த கிளப்ல இருந்த மர்ம நபரோ இல்ல டாக்ஸி டிரைவரான டேவிட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எப்படி அவங்க 2 பேருமே எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே ரெக்கார்ட் ஆகாம இருந்தாங்க? நம்ம பார்ட் 1 வீடியோல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ்லயுமே டெபனி மட்டும் தான் தனியா நடந்து வருவாங்களே தவிர எதையோ பார்த்து பயந்து ஓடுவாங்க, ஓடி ஒளிஞ்சுக்குவாங்களே தவிர ஆனா எங்கேயுமே வேற யாருமே பின்னாடி நடந்து வர்ற மாதிரியோ துரத்தின மாதிரியோ எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்ல. சோ இதற்கான பதில் என்ன அப்படிங்கறத தியரி 1மே ஃபுல்ஃபில் பண்ணல, தியரி 2மே ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படின்னா டெபனி ஆக்சிடென்ட்ல தான் அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்குள்ள விழுந்துட்டாங்களா? அப்படி வச்சுக்கிட்டாலுமே இன்னொரு கேள்வி இங்க ஏற்படுது. அவங்களுடைய தலை, முகம் ரிப்பீட்டடா பிளண்ட் மெக்கானிக்கல் ஆப்ஜெக்டால அடிக்கப்பட்டிருக்கு. சோ அது எப்படி நடந்துச்சு? அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்ல முடியல. இதற்கு கண்டிப்பா ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. மேபி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கார்டான அந்த மோட்டல்ல இருந்த, இல்ல அப்படின்னா அந்த மோட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃப் ஆல்ரெடி இந்த மாதிரியான கொலைகளை ஈடுபடக்கூடிய எவனோ ஒருத்தனுடைய கண்ணில் டெபனி பட்டிருக்கணும். ஸோ அந்த மோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் அப்படிங்கறதால எங்க சிசிடிவி இருக்கும் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவன் வெயிட் பண்ணி டெபனி கடைசியா சிசிடிவி இல்லாத இடத்துக்கு வந்த உடனே டெபனியை அடிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இங்கேயும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த கில்லருக்கு மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன? டெபனி ரேப் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. அப்படி ரேப் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ரிப்போர்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ ரேப் பண்ணப்படல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எதற்காக அவன் வெறும் கொலை மட்டும் பண்ணணும்? சோ இது கொலையும் இல்லாம தற்கொலையும் இல்லாம வேற ஏதாவது ஒண்ணா? இதை ஏன் நான் எலிசா லாம் கேஸ் கூட கம்பேர் பண்ண அப்படிங்கிறதுக்கு காரணமே இதுதான். எலிசா லாம் கேஸ்ல சிசிடிவில எப்படி எலிசா லாமை தவிர வேற யாருமே ரெக்கார்ட் ஆகலையோ அதே மாதிரி தான் டெபனியோடைய கேஸும். டெபனியை தவிர வேற யாருமே ரெக்கார்ட் ஆகல. எலிசா லாம் கேஸ்ல ரொம்பவே வினோதமா எலிசா லாம் நடந்துக்குவாங்க. இங்கேயுமே டெபனி ரொம்பவே வினோதமா தான் நடந்திருக்காங்க. எலிசா லாம் கடைசியில தண்ணி தொட்டிக்குள்ள தான் இறந்த நிலைமையில கண்டுபிடிக்கப்படுவாங்க. அதே போலதான் டெபனியும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல கண்டுபிடிக்கப்படுவாங்க.
வைக்கப்பட்டிருக்காங்க. எலிசா லேமுடைய கேஸ்லயுமே விடை தெரியாத பல மர்மமான கேள்விகள் இருக்கு. அதே போலதான் டெபனியுடைய கேஸ்லயுமே விடை தெரியாத பல மர்மமான கேள்விகள் இருக்கு. சோ ஏப்ரல் 9 அன்னைக்கு அதிகாலை நேரத்துல ரொம்பவே மிஸ்டீரியஸா நடந்துக்க ஆரம்பிச்ச டெபனி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்ல எப்படி இறந்து கிடந்தாங்க அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் unsolved. ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சிடென்டல் டெத்தா இல்ல மர்டரா அப்படிங்கிற உங்களுடைய தியரியை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். மேலும் எலிசா லேமை பத்தின டீடைல்டான இப்போ அப்டேட்டட் வெர்ஷன்ல வீடியோ வேணுமா அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட இப்ப இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷனோட வீடியோ போட்டுடலாம். மேலும் வீடியோல நான் இன்னைக்கு சொன்ன அந்த புக் சம்மரியை குக் எஃப்எம்ல மறக்காம கேளுங்க. T5T50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட் வெறும் 199 ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே கேளுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.